டே ஆஃப் மேக்கப் ப்ரோ கிளாஸில் வந்து நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். பர்த்டே பேபி பேபியா பேபின்னு வச்சுக்குவோம். வெல்கம் பேக் டு மை ஆங்கிலோ தமிழச்சி சேனல். இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான vlog வந்து பார்க்க போறேங்க. ஸோ இந்த vlog வந்து எதை பத்தி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல்லா தொடர்ச்சியா vlog எண்ட் வரையும் பாருங்க. நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி 5 டேஸ்க்கான மெஹந்தி கோர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு இன்னும் சில வீடியோக்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து எடிட் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நான் என்ன வீடியோ போட போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியா இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ மேக் அ மூமெண்ட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் பக்கத்தில் பெல் ஐக்கானில் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். நாம் வந்து நாளையிலேருந்து ஒரு 15 டேஸ்க்கான ப்ரோ மேக்கப் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளை வந்து ஆல்ரெடி இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்னு தெரியும். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் கோர்ஸ் வந்து முடிச்சிருந்தோம் கோயம்புத்தூரில். ஷைனி பார்பரா அப்படின்ற ஒரு vlogகும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டுடியோ போயிட்டு நான் வந்து ஒரு 5 டேஸ்க்கான கிளாஸ் வந்து போட்டிருப்பேன். அது வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடின்னு சொல்லலாம். அந்த வீடியோஸ் லிங்க் எல்லாம் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா என்ன நானே வந்து செல்ஃபாக அப்டேட் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த vlog நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நமக்கு நாளைக்கு மார்னிங்லேருந்து ஒரு 15 டேஸ்க்கான கிளாஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்ட்ரோ இப்போவே கொடுத்து வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு நான் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த 15 டேஸில் என்னோட டேஸ் நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் அப்டேட்ஸுமே உங்களுக்கு இந்த vlogல இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ஒரு 2 பார்ட்டாக போடுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இது ஒரு 15 நாளுக்கான வீடியோஸ். எந்த அளவுக்கு எடுக்க போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடுப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் என்னோட வாங்க, தொடர்ந்து இந்த 15 டேஸ்க்கு கிளாஸ் எனக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறதையும் பாருங்கள். என்னோட லாஸ்ட் அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் பாருங்கள். அண்ட் அகெயின் சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இதெல்லாம் முன்கூட்டியே பார்த்துருப்பீங்க. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் வள கொலன்னு பேசிகிட்டு இருக்காம எல்லாமே வீடியோக்குள்ளே போய் இன்னும் டீட்டெயில் தான் உங்களுக்கு வந்து நான் எங்கே படித்தேன், எனக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆச்சு, இது வந்து எனக்கு ஒர்த் இல்லையா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்டும் உங்களுக்கு வந்து நல்ல புட்டு சூப்பராக வந்து இன்றைக்கி வந்து இந்த vlog பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த vlogக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். The next day. ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம ப்ரோ கிளாஸோட ஃபஸ்ட்டு டேயில் இருக்கோம். ஆல்ரெடி நம்ம மெஹந்தி vlog பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக நான் இப்போது எங்கே ப்ரோ கிளாஸ் படிக்க போகிறேன் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் என்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே அப்டேட் கொடுக்கறதுக்குள்ளேயே நான் அங்கே அப்டேஷன் கொடுத்துருவேன். இப்போ நம்ம ஷைனி பிரைடல் ஸ்டுடியோ அங்கே வந்து நம்ம கிளாஸ் போயிருக்கோம். ஆல்ரெடி மெஹந்தி படித்த உடனே ஒரு 1 டே மட்டும் கேப் விட்டு மே மாதம் 1ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரோ கிளாஸுக்கு ஆல்ரெடி பேட்ச் வந்து போட்டிருந்தோம். ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரோ கிளாஸும் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால இன்னைக்கு தியரி தான் நிறைய வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹேர்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஹேருக்கு என்ன மாதிரியான ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், ஹேர் ஸ்ட்ரக்சர் எப்படி வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வந்து சூப்பராக சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நோட் பண்ண வேண்டியதெல்லாம் நோட் பண்ணிட்டு அப்படியே வந்து கிளாஸை வந்து கவனிச்சிட்டு இருந்தோம். வந்து டே 2 ஆஃப் ப்ரோ மேக்கப் கிளாஸில் வந்து இருக்கும். ஸோ ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு டேயில் அந்த அளவுக்கு வீடியோ எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் வந்து ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறதுனால நான் இன்னும் நிறைய வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக வந்து நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். அதனால் லஞ்சுக்கு அப்புறம் எந்த ஒரு கிளிப்ஸுமே நான் வந்து எடுக்கல.
அண்ட் செகண்ட் டேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் கிளைண்ட்டோட சாரியை வந்து எங்களுக்கு லைவாக ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு சாரீ நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி சாரியாக இருந்தாலும் நம்ம அதை எப்படி வந்து கரெக்டாக ப்ளீட் பண்ணி அதை எப்படி ஒரு கரெக்டான பாடி ஷேப்க்கு நம்ம வந்து மெஷூர் பண்ணி வந்து அவங்களுக்கு சாரீ ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்டும் நமக்கு லைவாகவே வந்து பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்த்துட்டு நான் குட்டி குட்டி கிளிப்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். டைமில் நமக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் அயர்னிங்லாம் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத நல்ல கிளியராக சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து மதியம் போல் லஞ்சை வந்து முடிச்சிட்டோம். அண்ட் மதியத்துக்கு மேலே ஒரு ப்ராடக்டை நம்ம எப்படி அது எக்ஸ்பைரி ஆகிடுச்சா, அதை நம்ம எந்த மாதிரி ஸ்டேஜில் யூஸ் பண்ணணும், அது எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா அது நமக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்டும் வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அமௌண்ட் கம்மியாக இருக்குங்கிறதுனால அது மட்டமும் கிடையாது, ஒரு பொருள் காஸ்ட்லிங்கிறதுனால அது நல்ல ப்ராடக்ட்னும் கிடையாது. இந்த பேலட்டே வாங்கினேன் நான் மெயினாக இந்த கோல்டுக்காக தான் இந்த பேலட் வாங்கினேன். The next day. ஹே காய்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா 3வது நாளில் வந்து நம்ம இருக்கோம். ப்ரோ கிளாஸ் மேக்கப் வந்து நம்ம இப்போ கிளம்பியிருக்கோம். ஸோ கடந்த 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக கிளாஸ் போச்சு. ஐ எம் ஸோ ஹாப்பின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போயிருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து 3rd டே. இன்றைக்கி வந்து நமக்கு நிறைய டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஐ மீன் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எக்ஸைட்டட்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து 10:50 ஆகுதுன்னு நினைக்கிறேன், 10:15 ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து கிளாஸுக்கு போக வேண்டியதான். அண்ட் இதுலேயே வந்து நமக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேலத்துலேயே இருக்கிறதுனால 11 மணிக்கு கிளாஸ் போனால் போதும். ஸோ இது வந்து ரொம்ப ஹாப்பி. சரி வாங்க இன்னைக்கு வந்து எப்படி போகுது அப்படிங்கிறதையும் இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்கலாம். மார்னிங்கில் சொன்ன மாதிரி இன்னிலேருந்து நமக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நான் நேற்று கிளாஸ்லேயே உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன், நமக்கு வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து எப்படி பண்ணணும், அதை கரெக்டாக எப்படி மெஷூர் பண்ணி நம்ம வந்து பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளோட ஓன் சாரியில் வந்து செஞ்சு காட்ட போகிறோம். ஸோ நான் வந்து வீட்டிலேருந்து வரும்போதே ஒரு சாரீ கொண்டு வந்திருந்தேன். அதை வந்து கரெக்டாக என்னோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டான ப்ளீட்ஸ் எடுத்து கரெக்டாக வந்து பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து மேம் கிட்ட காட்டணும். அதை தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருந்தேன். என்னதான் எனக்கு இதுக்கு முன்னாடி சாரி பாக்ஸ் ஃபோல்ட் பண்றதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே இந்த டைம் நான் அங்க பண்ணும்போது எனக்கு எக்கச்சக்கமான டவுட்ஸ் அண்ட் எக்கச்சக்கமான மிஸ்டேக்குமே நான் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே எனக்கு ரொம்ப பொறுமையா ரொம்ப கிளியரா வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபைனலாக என்னோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு நான் வந்து என்னோட சாரி அயன் பண்ணி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணும்போது ஒரு சூப்பரான நிம்மதி இருந்தது. ஸோ அங்கே எனக்கு அந்த ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இன்னைக்கு டே. இன்னைக்கு மேக்கப் கிளாஸோட டே 4 வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னிலேருந்து நமக்கு ஹேர் ஸ்டைல் பற்றின கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டம்மியை வச்சு ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி பேட்டிஷன் பிரிக்கணும் அண்ட் எந்த மாதிரி ஹேர் ஸ்டைலுக்கு எந்த மாதிரி பேட்டிஷன் எடுத்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் ஒரு டம்மியை வச்சு நமக்கு வந்து பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க.
வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸுக்கு எடுக்கிற மாதிரி தான் அதிகமாக எடுத்திருப்பேன். லாங் வீடியோஸ்க்கும் எடுத்திருந்தேன். பட் அந்த அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கல. பிகாஸ் எனக்கும் நோட் பண்ணுறதுக்காக வீடியோஸ் வந்து நோட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் வீடியோஸ் மட்டும் கொஞ்சம் சமாளித்து அப்படியே வந்து பார்த்துக்கோங்க. செக்ஷன்லாம் எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே வந்து ஒரு ஹேருக்கு நம்ம எப்படி ப்ளோ ட்ரை கொடுக்கணும், ப்ராப்பரான ப்ளோ ட்ரை வந்து எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து நமக்கு லைவாக பண்ணி காமிச்சிருந்தாங்க. அண்ட் அவங்க பண்ணி முடிச்ச உடனே நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் த ஸ்பாட்லேயே நமக்கும் ஒரு டம்மி கொடுத்து நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோ ட்ரை வந்து பண்ணி காமிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த ஃபீல்டில் முக்கியமாக நமக்கு ப்ளோ ட்ரை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ப்ளோ ட்ரைலாம் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு ப்ரோ கிளாஸோட டே 5ல இருக்கும். ஆக்சுவலாக இந்த 4 நாள் எப்படி போச்சுனே தெரியல. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே அவ்வளோ சீக்கிரமாக வந்து இந்த வீடியோவை கொண்டு போயிருப்பேன். ஸோ இதே மாதிரி தான் எனக்குமே இருந்தது. இன்னைக்கு டே 5ல ஒரு டெமோ செக்ஷன் வந்து எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு ரியல் மாடலை வச்சு நமக்கு வந்து எப்படி ரிசப்ஷன் லுக் வந்து கிரியேட் பண்ணணும் அண்ட் எந்த மாதிரிலாம் வந்து ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக வந்து மேம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருந்தாங்க. ஹேர் ஸ்டைல் எல்லாமே செட் பண்ணி நமக்கு காமிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கான மேக்கப் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஃபன்னான ஒரு டேனே சொல்லலாம். இந்த vlog அப்படியே தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த டே எப்படி முடிஞ்சது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். டெமோ பண்ணிட்டு இருக்கும் போதே கரண்ட் திடீர்னு போயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக லஞ்ச் டைமும் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இந்த கிரீன் கலர் டாப்ஸ் போட்டிருக்க இந்த அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 1 டேக்கு முன்னாடியே வந்து பர்த்டே முடிஞ்சிருச்சு. ஸோ சர்ப்ரைஸ்டாக மேம் வந்து பார்த்தீங்கன்னா கேக் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. அதை வந்து கொஞ்ச நேரம் வெட்டிட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு நான் வந்து ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ எல்லாருமே பயங்கர ஃப்ரெண்ட்லியாக வந்து பழகிட்டு இருந்தோம். அண்ட் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறனால இன்னுமே பயங்கர ஃபன்னாக போயிட்டு இருந்தது டேஸ் எல்லாம். நீங்க தான் பர்த்டே பேபியா பேபின்னு வச்சுக்குவோம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. நல்லா ஒரு 1/2 ஹவர்லேருந்து 3/4 மணி நேரம் வரையும் நல்லா ஃபன் பண்ணிவிட்டு லஞ்ச் எல்லாமே முடிச்சுட்டு அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஆனாலும் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்த மாதிரி தெரியல. கிளைமேட்டும் சூப்பராக இருந்தது அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஃபைனலி மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டாங்க. லாஸ்ட்டாக செட்டிங் ஸ்ப்ரே அடித்ததுக்கப்புறமா எல்லாமே வந்து முடிச்சுட்டு ஃபோட்டோ ஷூட்க்கு வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு பர்சனலி அவங்க இப்போ பண்ணியிருந்த மேக்கப் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. இவங்க எங்களுக்காக அவ்வளோவும் டைம் எடுத்து ஒன்றா என்ன அப்ளை பண்ணாலும் அதுக்கு ஒரு அட்லீஸ்ட் 2 minutes ஆகுது வெயிட் பண்ணி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அப்ளை பண்ணும்போது எங்களுக்கு இன்னுமே ரொம்ப தெளிவாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சிருந்தது. ஸோ இந்த டே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான டேனே வந்து சொல்லலாம். நம்மளோட பார்ட் 1 vlog வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய கிளிப்ஸ்லாம் வந்து இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணாதான் உங்களாலையும் வந்து கொஞ்சம் போர் அடிக்காமல் பார்க்க முடியும். ஸோ என்னோட வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தடுத்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்துட்டே இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு போங்க.
ஹாய், என் பேர் வந்து தெரசா. நான் சேலம்லேருந்து வந்துட்டுருக்கேன். இருக்கிறத மறந்துடுறேன். ஸ்டுடியோ போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கற்றுக்கிற மைண்ட் செட்டில் இருக்காது. ஐசி நிலைமைக்கு வந்துட்டாங்க. சரி, இங்க நான் சொன்னேன் இல்லையா, இந்த 4 ஸ்கின்ல எந்த ஸ்கின் டைப்பா இருந்தாலும் சரி அவங்க மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியிருக்கணும். என்ன ஸ்கின்